அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா, அக்ரிகல்ச்சர் லேண்டு. ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு புஞ்சை நிலம் இருக்கு, அதில் வந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, முதல்ல லேண்ட் யூஸ் கன்வர்ஷன் ஆர்டர் வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அதை வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு என்ஓசி வாங்கணும். இந்த இடத்துல வந்து வீட்டு மனை நாங்கள் கட்டலாமா, இல்லை ஒன்லி அக்ரிகல்ச்சர் தான் பண்ணணுமா அப்படின்றத தெளிவாக என்ஓசி வாங்கிட்டு தான் நம்ம அதை வாங்கணும். அடுத்தது ஆறாவதா பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டாக்குமெண்ட்டாக பார்த்தாச்சு. ரைட், டாக்குமெண்ட்டாக பார்த்தா போதுமா? ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் நேரில் பார்க்கணும். எங்கள் பவுண்ட்ரி எங்கே இருக்குது, எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சலான் கட்டி தாலுக்கா ஆஃபீஸில் அளந்து அந்த இடத்துல கல் பதிச்சு இதுதான் உங்கள் இடம், அதாவது உங்கள் இடத்துக்கு பக்கத்து இடத்துக்காரரு, பின்னாடி இடத்துக்காரரு, இந்த பக்கம் வலதுபுறம் இடதுபுறம் முன்புறம் எல்லாத்தையும் பார்த்து அவங்களையும் வச்சுக்கிட்டு அளக்கும்போது உங்களுக்கு தெளிவாயிரும். நாளைக்கு வந்து இந்த இடம் கிடையாது வேற இடம் அப்படின்னு சொல்கிறது கூட வாய்ப்பு உண்டு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இடம்னா பட்டு நம்ம வாங்கிட்டு போயிட்டோம், இது நம்ம இடம் தானே யாரோ ஒருத்தவங்க சொன்னதை நம்ம கேட்டுட்டு போக முடியாது. அதில் வந்து பல வில்லங்கங்கள் ஆயிருக்கு. முக்கியமாக என்ஆர்ஐ பையர்ஸ் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஏன்னா 2 நாள் தான் இருக்கும், அவங்க கையெழுத்து மட்டும் போட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை பார்க்கறதுக்கு அண்ணன் தம்பிங்களோ யாரோ பார்த்துருப்பாங்க, சரி நமக்கு என்ன அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா, இல்லை அறியாமையில் விட்டுருந்தாங்கன்னா அதில் வந்து மிக பெரும் ப்ராப்ளம் வரதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல வேறு எதுவும் என்கரேஜ் பண்ணியிருக்காங்களா, ஒன்றும் இல்லை, ஒரு அந்த இடத்துக்குள்ளே வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குச்சி நட்டு மாடு கட்டியிருக்காரு, இது வந்து என்னுடைய மாட்டு தொழுவம், நான் வந்து 40 வருஷம் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாலுமே அது வந்து ஆபத்து தான், எந்த இடத்துலையுமே இருக்காது.